ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் தீர்மானிச்சிருக்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. இது நடக்குமா, நடக்காதா, இது ஜெயிக்குமா, ஆசீர்வாதமாக இருக்குமா, அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல. உங்கள் குடும்ப காரியம், உங்களுடைய பிஸ்னஸ் காரியம், உங்களுடைய ஊழிய காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் காரியம் என்ன செய்யலான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் திட மனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. திடமனதா இருங்க, காரியத்தை நடத்துங்க. பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, என்ன ஆகுமோன்னு கலங்காதுங்க. உங்களுக்கு கர்த்தர் துணைன்னு இருக்கிறார். உத்தமன் என்றால் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நீங்க செய்கிற காரியத்துல கர்த்தர் துணை நின்று ஜெயமாக்கி தருவார். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ளுவேன், உண்மையாய் நடந்து கொள்ளுவேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் துணை நின்று காரியத்தை வாய்க்க பண்ணுவார், ஜெயமாக்கி